வணக்கப்பூக்களுடன் இன்றைய தினம் பாரதியார் பிறந்த தினம். 1882 டிசம்பர் 11 சித்திரபானு கார்த்திகை 27ஆம் தேதி மூல நட்சத்திரத்தில் பாரதி அருமையான பிறப்பு மலர்ந்தார். அவர் பிறந்த ஊர் எட்டயபுரம். தந்தை சின்னசாமி ஐயர், தாய் லட்சுமி அம்மாள். இளமை பெயர் சுப்பிரமணியா என்ற ஒரு செல்ல பெயராக சுப்பையா. 1887 தாய் மரணம். 5 வயது அப்பொழுது பாரதியாருக்கு. பிறகு 809 தந்தைக்கு மறுமணம், சுப்பையாவுக்கு உபநயனம். 93 11 வயதிலே அவர் கிட்டத்தட்ட அவருடைய தமிழ் தொண்டானது ஆரம்பித்து விடுகிறது. தமிழ் அருவியாக எட்டயபுரம் சமஸ்தான, அவர் பிறந்த மண்ணிலே எட்டயபுரம் சமஸ்தான புலவர்களால் பாரதி என்றால் கலைமகள் என்ற ஒரு பட்டம் அன்றே அளிக்கப்பட்டது. அந்த ஞான தீபத்தை பாருங்கள். சுடர்விட்டு எரிந்த சுடர்விட்டு நமக்கெல்லாம் மகாதீபமாக ஒரு மகாகவி தோன்றியார். 97 14 வயது இருக்கும் பாரதிக்கு 7 வயது உடைய செல்லம்மாவை திருமணம் செய்து வைக்கிறார்கள் இளமையிலே. 98 தந்தை மரணமடைகிறார். அது இன்று ஒரு பெரும் துயர் சஞ்சலம். ஏனென்றால் அன்புக்கு தாய், அறிவுக்கு தந்தை அல்லவா. ஆகையால் அந்த சஞ்சலத்திலே 98 காசியில் அத்தை குப்பம்மாளுடன் வாசம் அங்கு வசிக்கின்றார். அங்கு படிப்பு தொடர்கிறது. அலகாபாத் சர்வ கலாசாலையிலே பிரவேச பரீட்சையில் அவர் காசி இந்து கலாச்சபையிலே இந்தி பயின்றார். பிறகு அவர் இந்தி சமஸ்கிருதத்திலும் அவர் தேர்ச்சி பெற்றார். முதல் நிலையிலே அன்று தலைப்பாகை, அந்த முண்டாசு கவிஞன் என்று சொல்வதற்கேற்ப மீசை முழக்கம். 1902 எட்டயபுரத்து மன்னர் தோழர் விருப்பமில்லா வேலையாக. அடுத்தது விவேக பாலுவில் தனிமை இறக்கம் என்ற முதல் பாடல் 1904 அச்சேறுகிறது. பிறகு சேதுபதி ஹைஸ்கூலில் தற்காலிகமாக அவர் தமிழ் பண்டிதராக பணி செய்கிறார். இப்படி அவருடைய வாழ்க்கை பயணமானது தவழ்ந்து தமிழிலே தன்னிகரில்லா ஒரு தனிப்பெருங்கருணையாக அவருடைய ஆற்றல் தோன்றுகிறது என்றால் அது மிகையாகாது. பிறகு 1906 சென்னையிலே புரட்சிகரமான இந்திய வாரப்பத்திரிகை உதயம். பாரதி பொறுப்பாசிரியர். பிறகு ஸ்ரீனிவாச்சாரியார், துரைசாமி, சக்கரை ரெட் செட்டி, வஉசி அவருடைய நட்பெல்லாம் தொடர்கிறது. ஏனென்றால் ஒரு காலகட்டத்திலே வளர்ந்த பிறகு பல தபோதனர்கள், பல அருளாளர்கள், கல்விமான்கள் ஒன்று கூடுவார்கள். கற்றோர் சபையாக ஓப்ப தலைகுடி என்று வள்ளுவர் கூறுவது போல சான்றோர்கள் பல சந்திக்கின்ற வாசம் கிடைத்தது. சுதேச கீதங்கள் என்ற தலைப்பில் 3 பாடல்களை கொண்ட 4 பக்க பிரசுரம் வெளியிட்டார். அதை வெளியிட்டார் கிருஷ்ணசாமி ஐயர். 1908 சுயராஜ்ய தினம். வஉசி சுப்பிரமணிய சிவா. இப்படி பிறகு அந்த காலகட்டத்திலே வஉசியை விடுதலைக்காக இவருடைய எழுச்சிமிக்க பாடல்களால் இவரை சிறைச்சாலையில் வசம் ஒப்படைக்கின்றார்கள். அந்த காலத்திலே பாரதி சாட்சியம் சொல்கிறார் இந்த வழக்கிலே. 1908 சுதேச கீதங்கள் என்ற கவிதை தொகுதியை பாரதியார் வெளியிடுகிறார். தொடர்ந்து எந்த இன்னல்கள் இருந்தாலும் தமிழ் இனிமையை இசைத்து கொண்டே இருக்கின்ற அந்த பாங்கை பாருங்கள். 1908 அவர் பார்வை சட்டபூர்வமான ஆசிரியர் கைது செய்யப்படுகிறார். பாரதியார் மீது வாரண்ட்டு. அவர் தப்பி போய் புதுச்சேரி சேர்கிறார். அங்கேயும் பாருங்கள் பல்விதமான புதுச்சேரியில் பாண்டிச்சேரியிலும் பட்ட துன்பங்கள் பல பழக்கமற்ற புது ஊர். அது போலீஸ் தொல்லை, கோவளைக்கண்ணன் சந்திப்பு. 1908-10 பார்த்தீங்கன்னா புதுவை அது பிரெஞ்சு நாட்டிற்கு உள்ளது. உங்களுக்கு தெரியும். இன்றும் அப்படி அந்த நெருப்பு மழை பொழிகிறது. பிரிட்டிஷ் இந்தியாவில் நுழையாதபடி
பிரிட்டிஷ் சர்க்கார் தடுக்கின்றன. இந்தியா நின்று போகிறது. 1909 ஜன்மபூமி என்ற 2வது கவிதை தொடர்கிறது. 10 அவருடைய சூரியோதயம் வாரப்பதிப்பு, பாலபாரத ஆங்கில வாரப்பதிப்பு, கர்மயோகி மாதப்பதிப்பு இவையெல்லாம் நின்று போன. சித்ராவளி ஆங்கில தமிழ் கார்ட்டூன் பத்திரிகை திட்டம் நிறைவேறவில்லை. 1910 ஏப்ரல் பாரதி ஏற்பாடு செய்த அரவிந்தர் அந்த புதுச்சேரி வருகிறார் வேதநூல் ஆராய்ச்சிக்காக. 1910 கனவு என்ற சுயசரிதை மாதாமணி வாசக நூல் வெளியீடு. வ.வே.சு. ஐயர் வருகை. உ.வே.சு. ஐயரும் அங்கு 1910 அவர்களை சந்தித்து ஆய்வு செய்கின்றார். 1911 மணியாச்சிலே கலெக்டர் ஆஷ் கொலை. புதுவை தேச பக்தர்கள் மீது சந்தேகம். உடனடியாக அங்கு பாரதியின் சிஷ்டகொடிகள் வருகின்றனர்கள். 1912 உழைப்புமிக்க வருடம். கீதை மொழிபெயர்ப்பு, கண்ணன் பாட்டு, குயில், பாஞ்சாலி சபதம் எழுதப்படுகின்றன. இப்படி பல்வேறு நிலைகளை அவர்கள் மேடு பள்ளங்கள் கடந்து அந்த நீர் ஓடுவது போல காட்டாற்று வெள்ளமாக, மடை திறந்த வெள்ளமாக அவருடைய தமிழ் பணி பரவுகிறது. கண்ணன் பாட்டு முதல் பதிப்பை நல்லையப்பர் சென்னையில் வெளியிடுகிறார் 1917. 18 பார்த்திங்கன்னா நாட்டுப்பாட்டு சுதேச கீதங்களையும் வெளியிடுகிறார். அடுத்ததாக 1919 சென்னை விஜயம். ராஜாஜி வீட்டில் காந்திஜி சந்திப்பு. எப்படி பாருங்கள், உயர்மட்ட தேச தலைவர்கள் எல்லாம் இந்த தமிழ்வாழ் ஈர்க்கப்பட்டு எப்படி அவருடைய இனிமை மலர் போல் இருந்தார், வண்டுகள் அங்கு ரீங்காரம் செய்வது போல இவர் தமிழ் மலராக மலர்ந்தார். 21 யானையினுடைய அதிர்ச்சியால் நோயில் குணமடைந்தாலும் கூட வயிறு கடுப்பால் அவர் நோய் பிடித்தது. 1921 செப்டம்பர் 11 நோய் கடுமையால் நம்மை விட்டு 11 தோன்றி 11 அவர் பத்திரமாக அவர் வயது 39 கூட நிறைவு பெறவில்லை. சரியாக அவர் செப்டம்பர் 12 காலை 1:30 மணிக்கு நம்மை விட்டு மறைந்தாலும் கூட அவருடைய அந்த கனல் திரிக்கின்ற ஒரு பக்கம் கண்டிப்பு, ஒரு பக்கம் கனிவு என்ற ஒரு நாணயத்தின் இருபக்கம் போல அவருடைய பாருங்கள், அவருடைய பாடல்களை எல்லோரும் தெளிவாக இனிமையாக நாம் அறிவோம். வெள்ளி மலையின் மீதுலாவுமே, அடிமேலை கடல் முழுதும் கப்பல் வீசுவோம், ஆடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம், பள்ளித்தலம் அனைத்தும் கோயில் செய்வோம், எங்கள் பாரத தேசம் என்று தோல் கொட்டுவோம், எங்கள் பாரத தேசம் என்று